இவன் ஃப்ராடுங்கிறதா நம்ம எல்லாருக்குமே தெரியுமேடா. அத விடுறா. டேய், உன் லவர் கிட்ட இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வண்டியே. அப்புறம் எப்படிடா லவ் பண்ண போற? டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனா டிஸ்டர்ப் பண்ணுவேன். என்னடா குடிக்காம வளர்றான்? போச்சுடா. இத்தனை நாள் இவன் குழம்பிட்டு இருந்தான், இப்ப நம்ம எல்லாரையும் குழப்ப ஆரம்பிச்சிட்டான். மச்சி, உங்க அம்மா உனக்கு கொடுத்துருக்குது 6 மாசம் டைம். அதுல 3 மாசத்தை முழுசா முழுங்கிட்ட. மிச்சம் இருக்கிறது 90 நாள். அதையும் தொலைச்சிட்டு நிக்காத. மச்சான், for every action there is an equal and opposite reaction டா. சூப்பர்ரா, வெரி குட்ரா. மச்சான், அப்படின்னா என்னடா? டிக்கெட் 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 டிக்கெட். எங்கப்பா போனோம்? எடப்பள்ளி ஒண்ணு. கொழுப்புடி. யாருக்கு? அவனுக்கு தான். என்னடி சொல்ற? வேணும்னே ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்கான். வேணும்னே பார்க்காம இருக்கான். ஏன் அவன் உன்னை பார்க்கணும்னு எதிர்பார்க்கறியா? சச்சா, அவன் தான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல. அப்புறம் ஏன் டிஸ்டர்ப் ஆவற? போலாம், ரைட். ஏண்டி, நீ சாப்பிடலையா? எனக்கு சாப்பிட பிடிக்கல. ஏன்? அவன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான்டி. ஏதோ பிளான் பண்ணியே பண்றான். நீ ஏண்டி அவனை கேர் பண்ற? நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றத பார்த்தா லவ்ல ஃபாலோ ஆயிடுவியோன்னு தோணுது. நீ என்ன தப்பா எடை போட்டுட்ட. போலாம், ரைட். இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. ஜஸ்ட் see that, okay? ஏய், என்ன பண்ண போற? இருடி. ஹலோ. யாரு? நானா? என்ன கிண்டலா? நீங்க யாரு? நான் எதுக்கு உங்களை கிண்டல் பண்ணணும்? நீ ரொம்ப ஓவரா போற. எனக்கு ஒண்ணும் புரியலையே. எதுக்கு இந்த பஸ்ல ஏற? பஸ்ல என்னது ஒரு தப்பா? அண்ணா டிரைவர்ண்ணே, வண்டி கொஞ்சம் எடுத்துக்கண்ணே. அண்ணே, இது பப்ளிக் பஸ் தானே, யார் வேணா ஏறலாம், யார் வேணா இறங்கலாம்ல. யோ, உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லையா? ஏமா, நீ ஒரு பொண்ணு தானே? உன்னோட ஊடல் கூடலால பார்க்ல வச்சுக்க, இல்ல பீச்ல வச்சுக்க. இப்படி பப்ளிக் பஸ்ல வந்து அசிங்கப்படுற? ச்சே. அப்படி கேளுங்க தம்பி. புக்க தூக்கிட்டு வந்துட்டாளுங்க காலேஜுக்கு போறேன்னு. I hate you like anything. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. நீ எது சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன். ஏன்னா என் பிரியானா எனக்கு உயிர். நீ சொன்ன மாதிரி நாள்ல இருந்து உன் மூஞ்சிலே முழிக்கல. ஓகே, பாய். தேங்க்ஸ்மா. உட்காருமா. என்னடா லவ் லெட்டரா? அட நீ வேறம்மா. ஆமா, அந்த பொண்ணு மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அப்புறம் எப்படி லவ் பண்ண போற? பண்ணி காட்டுறேன் பார். சரி, அந்த திமிர் பிடிச்சவள நான் ஒரு வாட்டியாவது பார்க்கணுமே. பார்க்கலாம் முடியாது, ஆனா குரலை வேணா கேட்கலாம். எப்படிடா? இப்போ டைம் என்ன? 5:30. நேரம் அவ பஸ்ல போயிட்டு இருப்பா. 5:45 நேரம் அவ பஸ் விட்டு இறங்குறா. இப்போ டைம் 5:50. 1 2 3 4 5 6. என்னடா? இப்போ அவ படியில இறங்கிட்டு இருக்கா. 11 12 13 14 15 15 and half. அதனடா ஹாஃப்? ஒரு படி உடைஞ்சிருக்குமா. ரொம்ப ஆழமான காதல் தான். இப்போ டைம் 6. ஓ மருமக அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கா. ஹலோ. நான் தான். பொறுக்கி ராஸ்கல். Thank you. யாரா இருக்கும்? ரொம்ப
ரொம்ப இனிமையான குரல்டா. நீ மட்டும் ஆளை நேர்ல பார்த்தேன்னு வை, மேலமும் வேணாம் தாலியும் வேணாம் வாடி மருமகளை நேரா வீட்டுக்கே கூட்டு வந்துருவ. ஏன்னா என் ஆள் அப்படி இருப்பாமா. சுகுணா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இது எதுல போய் முடியும் தெரியல. பாப்போம். என் கண்ணு, போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தியே, யார் அது? யார்கிட்ட பேசணும் உனக்கு என்ன? போன் இருக்கிறதே பேசுறதுக்காக தானே. ஐயோ, போன்ல சாதாரணமா பேசியிருந்தா பரவாயில்லைங்க, திட்டிட்டு இருக்கா. அவகிட்ட பேசணுங்கள தான் திட்டினா, உன்னையா திட்டினா? சும்மா இரு. யார்கிட்ட பேசணும் உனக்கு என்ன? நீ சாப்பிடுமா. என் பேத்தியை பத்தி என்ன நினைச்ச நீ? எந்த பயலாவது இதுவரைக்கும் ஒரு நாளாவது அவளுக்கு போன் பண்ணிருப்பானா? இல்ல நீ தான் அந்த போனை அட்டன் பண்ணிருப்பியா? என் பேத்தி தங்கம். அடாடாடாடா, உங்க பேத்தி தங்கம் தாங்க. யார் இல்லைன்னு சொன்னாங்க? போன்ல யார் கூட சண்டை போட்டான்னு கேட்டா உடனே நீங்க தையா தக்கான்னு குதிக்கிறீங்களா? நீ தான் துள்ளி குதிக்கிற. நீங்க தான். யாரு? நீ தான் குதிக்கிற. நீ தான் குதிக்கிறேங்கற. நீங்க தான். பாரு. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் குதிக்காம இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? எவனோ ஒரு கிறுக்கு எனக்கு போன் பண்ணி போன்ல முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். என்னது? நீ யாருன்னு நான் கேட்டா நீ கமலா தானங்கறான். நான் கமலா இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப எனக்கு போன்ல முத்தம் கொடுக்கறான். அதனால தான் கண்ணா பின்னான நல்லா திட்டி விட்டுட்டேன். புரிஞ்சுதா? கரெக்ட் கரெக்ட். நீதாம்மா என் பேத்தி. பாத்தியா? அவ எது செஞ்சாலும் ஒரு அர்த்தத்தோட தான் செய்வா. அவ வைரம் அவ. கொஞ்சம் முன்னாடி தானே தங்கம்னு சொன்னீங்க. அப்ப தங்க என்ன இப்ப வைரங்கற. அதனால உனக்கு என்ன? இது எவனோ எதையோ சொன்ன கதையா இல்ல இருக்கே. ஏய் இந்த பாரு, நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து பாத்துட்டேன். எவனோ எதுவோ சொன்னானே அந்த கதை மாதிரி இருக்கு. நீயும் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்க. உருப்படியா நீ இது வரைக்கும் அந்த கதையை சொன்னதே இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சாவணும். சொல்லு, எந்த கதை எவன் சொன்னா? சொல்லு சொல்லு. இது எவனோ எதையோ சொன்னானே அந்த கதை மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் அதையே சொல்றாளே. கொஞ்சம் பேசணும். அவ தான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ற? ரீட்டா, உள்ளுக்குள்ள அவ என்னதான் விரும்புறா, அதான் உண்மை. சரி, இப்போ என்ன பேச போற? இட்ஸ் பியூர்லி பர்சனல். குடு. ஹலோ, நான் தான் சந்துரு. இப்போ மட்டும் நான் உன்னை நேர்ல பார்த்தேன். நேர்ல பார்க்கணும் நீயே முடிவு பண்ணிட்டியா? சரி, எங்கன்னு சொல்லு. சரியா 5:30 மணிக்கு வியூ பாயிண்ட் வந்துரு. வர அங்க வந்து ஐ லவ் யூ சொல்லுவியா? வந்து தொலை. பிரியா, இதுக்கு மேல நீ என்ன டார்ச்சர் பண்ண, நான் தற்கொலையே பண்ணிக்குவேன். பண்ணிக்க. பிரியா, பிரியா நான் சொல்றது கேளு. நான் சும்மா விளையாட்டு சொல்றேன். பிரியா, பிரியா நில்லு கொஞ்சம். பிரியா நில்லு. பிரியா, இதுக்கு மேல அவனை தொந்தரவு பண்ண விரும்பல பிரியா. நான் இப்படியே போயிடுறேன் பிரியா, போயிடுறேன். உங்க தாத்தா உங்ககிட்ட எதையோ சொல்லணும்ன்றாரு. அது அது ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். அந்த விஷயத்த பேசினாலே உனக்கு கோபம் வந்துடும். அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. இந்த இருக்கால உன் பாட்டி, அவளுடைய 14 வயசுல என் தலையில கட்டி வச்சாங்க. உங்க அம்மாவுக்கு 17 வயசுல கல்யாணம் பண்ணி அவளை அனுப்பிட்டேன். இப்போ உனக்கு 19 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு இப்ப என்ன? அது ஒண்ணும் இல்ல கண்ணு, உங்க தாத்தாவோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. உன் போட்டோவை பார்த்தாரா, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே தன் பேரனுக்கு கட்டி வைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. இல்ல 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 இல்ல, என் பேத்திய கேட்காம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு பட்டுன்னு சொல்லிட்டாரு உங்க தாத்தா. நான் சொல்லிட்டேன். பாட்டி, நான் இங்க இருக்கிறது உங்க 2 பேருக்கும் பாரமா இருக்கா? ஏன் கண்ணு அப்படி சொல்ற? நாங்க அப்படி நினைப்போமா? எங்களுக்கும் வயசாயிட்டே போகுது. திடீர்னு எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு யாரு கண்ணு இருக்கா? பாட்டி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, நான் காலேஜ் முடிச்சிடுறேன். நான் அதையும் சொன்னேன். இப்ப அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. அவ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. அவங்க என்ன சொல்றாங்க, நிச்சயம் பண்ணிக்கலாமே அப்படிங்கறாங்க. எதுவா இருந்தாலும் 6 மாசம் கழிச்சு இந்த விஷயத்தை பத்தி பேசலாமா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு பசிக்குது தாத்தா, முதல்ல சாப்பாடு எடுத்து வைங்க, நான் போறேன். இல்ல இல்ல, சீக்கிரமா வாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போற அந்த பொண்ணு? எவனோ எதுவோ கதை சொல்லுவானா, அந்த மாதிரி இல்ல இருக்கு. ஏய், நீ இந்த கதை என்ன கொலை விழும்? அம்மா, இத வந்துட்டேன் கண்ணு. சீக்கிரம் கூப்பிடு. கதை சொல்லாமலே கழுத்தா இருக்கிற உன் பாட்டி. மச்சான், நானும் எவ்வளவோ திங்க் பண்ணி பார்த்துட்டேன்டா.
ஒண்ணு கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. உனக்கு மூளை இருந்தா தானே இப்படி வந்து உட்காரா. நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்னடா? மச்சான், ஆ. இதயத்தை திருடாத படம் பாத்தியா நீ? ஏய், என்ன பிரியாக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்ல வரையா நீ? ஆமா. அப்படியே போட்டனா ஒண்ணு விட்டா எல்லா படத்தையும் சொல்லிட்டு போவான் போல இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, என்ன? அவன் மனசுல ஏதோ ரூபத்துல எவனோ இருக்கான்டா. ஹே, அத மட்டும் பேசாத. என்ன தவிர அவ மனசுக்குள்ள எவனும் நுழைய முடியாது. டேய் பைத்தியக்கார மாதிரி சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லாதடா. சரிடா, நீ சொன்ன மாதிரியே அது இருக்கட்டும். அப்புறம் எதுக்குடா அவன் முன்னாடி வந்து சூசைட் அட்டெம்ப்ட் எடுக்கணும்? சும்மா இருங்கடா. அவன் சொல்றதுதான் கரெக்ட். அவ மனசுல எவனோ இருக்கான் மச்சி. ஃபைனலா நேரடியா நீயே போய் கேட்டுரு. அவ மனசுல வேற எவனா இருந்தானா அதோட அதை விட்டுரு. இதுக்கு மேல வேற சொல்யூஷனே இல்லடா.